நடையும் சரியில்லை. என்னதான் நினைச்சிருக்கா? அரண்மனையிலிருந்து வந்ததுமே அத்தான் 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 ஓடி வருவா. வர வர என் மீது பாசமே படியாது. ஒரு கொடி ஒரு கொடி ஒரு கொடி உங்களாண்டி மெண்டல் ஆயிட்டாளா? யார் யாவா? ஹலோ செல்லா, உன்னதாண்டி உன்னதா. எங்க போ எங்க போ சொல்ற? அங்க போ. ஏய் இங்க வாங்க. மனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். செல்லம், நீ கவலைப்பட வேண்டாம். நாம் இருவருக்கும் திருமணம் முடிந்து 10 ஆண்டுகள உருவாடியும் நம்மளுக்கு மயல செல்வம் இல்லை என்ற மனவருத்தம் தானே உனக்கு. அந்த கடவுள் கருணையால் உனக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கண்டிப்பா பிறகு போது போட்டு நீ ஒரு பொழுது கவலைப்படக்கூடாது செல்லம். இந்த உயிரே உனக்காக. நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் நீ இல்லை. புரியுதா? அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன். அனைத்து பாசமும் உண்மைதான் எனக்கு. அப்படியா? அவள் மீது எனக்கு பாசமே கிடையாது. இல்லையா? உண்மைதான். நினைச்சிட்டீங்க. அப்படியா? ஆமாங்க செல்லம். இருந்தாலும் எனக்கு அரண்மனை சற்று வேலை இருக்கிறது. நான் அனைத்து கஷ்டமா செய்து முடிச்சுட்டு வரேன். இருந்தாலும் சத்தியவதிட்டு ஒரே ஒரு வார்த்தை. என்னது? ஆமா, ரெண்டொரு வார்த்தை பேசணுமா? டக்குன்னு வந்துடணும். அப்படியா? ஆமா. சரி சரி. ஆச்சா எம்மா நேரம் ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ளே அவசரமா சத்தியவதி அப்படியே வாய்மலை குத்துனா சரி. நான் இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்படக்கூடாது செல்லம். உயிரே உனக்காக. நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் ஆணோ பெண்ணோ உண்மைதான். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு அரண்மனையில் நிறைய வேலை இருக்கு. நான் மறுமுறை சீக்கிரமா வந்துருங்க. எதில் நீ ஆசைப்படுறியோ எல்லாமே வாங்கி கொடுப்பேன். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. எப்பவுமே ஒரு பக்கத்து வீட்டுக்கார பகச்சு கூடாது. கண்டிப்பா. பக்கத்து கைதிகாரையும் பகச்சு. உண்மையா? அண்ணா சொல்லா. கொஞ்சம் அரண்மனையில எனக்கு வேலை இருக்குது. அதனால நீங்க என்ன செய்யறீங்க? என்ன செய்யணும்? உங்க மனைவி சத்தியவதி நிறைமாத கர்வமா இருக்கா. அப்படியா? இடுப்பு வலி பட்டுச்சுனா நம்ம 108க்கு கொஞ்சம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் பார்த்து சொல்லி அனுப்புறேனா? இல்ல கூட இருந்து கொஞ்சம் பாத்துங்க. நான் கூட இருந்து நான் பாத்துக்கறேனா? அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் ஐயா. 10 ஏல பயிர் வச்சிக்கிறது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஐயா. அண்ணா கொஞ்சம் மாங்காய் இருந்தா ஒரு 5 கிலோ மாங்காய் எங்க மனைவிக்கு கொடுங்க. 5 கிலோ வேணும்? ஆமா. அம்மா பார்த்தா ஒரு 10 கிலோ துண்டற மாதிரி இருக்கு. அண்ணா சார் இதுக்கிட்ட கொடுங்க. சரிங்க ஐயா, கொடுங்க ஐயா. மாங்காய் குட்டு மாங்காய் இருக்கணும். குட்டு மாங்காய். குட்டு மாங்காய். அங்க மாங்காய் இல்ல. மாங்காய் போயிடுது. சரி சரி. அண்ணா கொஞ்சம் பாத்துங்கண்ணா. சத்தியவதி அக்கா போயிட்டு வரேன். உலகத்துல எது இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கவே கூடாது. ஐயா வந்து பாரு உண்மை. ஐயா உன்னதான் சொல்லுங்க ஐயா. டேய் வாங்க. போடா என்ன நின்னுங்கற போடா. உலகத்துல எது இருந்தாலும் 2 பொண்டாட்டி மட்டும். டேய் ஏண்டா அப்பனா ஓனர் 2 பொண்டாட்டி வச்சிருக்காருன்ற நிஜ வாழ்க்கையில? நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சத்தியமா ஓனருக்கு 2 பொண்டாட்டிடா. மரிகாதே எல்லாரும் தெரியும் ராஜா. ராஜா பேசி போக்குமா? எது ஆசைப்பட்டாலும் அக்கா கிட்ட கேளு. தடையில்லாம ஆமாக்கா. எதற்காக கண்கள் இருக்க வேண்டும்? அக்கா வருத்தம் என்பதே இருக்கவே கூடாது. சரிக்கா. செய்து முடிக்கிறோம். சரிக்கா. இனிமேல் மாட்டேக்கா. இனிமேல் எந்த வேலை செய்யக்கூடாது. சரிக்கா. என்னது? நான் வர வேண்டுமா? ஆமா. அக்கா வயதில் மூத்தவங்க நீங்க நின்று கொண்டு இருக்கும் பொழுது நான் வரக்கூடாது. தவறு நீங்க அமர்ந்துட்டீங்க. இந்த மாதிரி நேரத்துல வயசுல பெரிய விஷயம் பார்க்கக்கூடாது. ஏன்னா குழந்தை சுமப்போ நீ அல்லவா? ஆமா. அக்கா எனக்கு ஆசைகள் எல்லாம் அதிகமா இருக்கு. என்னென்ன வேணும்? புளிப்பா சாப்பிட போல இருக்கு. ஐயோ நீ நின்னு
வந்து உட்காந்து சொல்லுங்க. அக்கா, எனக்கு மாங்காய் வேண்டும்க்கா. மாங்காய் தானே? ஆமா. மிருதக்காரர்கிட்ட வாங்கி தரேன். சரிக்கா. அக்கா, எனக்கு நெல்லிக்காய் சாப்பிடணும் போல இருக்குக்கா. நெல்லிக்காய் தானே? அதுக்கு ஒரு ஆளுக்குறான். நிறைய இருக்குது. ஆமாக்கா. புளியா வச்சிருக்கலாம். அக்கா, அவளை பறிச்சுட்டு வர மாட்டா. நீங்க நாகேஷ் கிட்டே சொல்லுங்கக்கா. டேய், ஏன்டா நிக்கிற? எதுக்குடா நிக்கிற? அறிவு இருக்குதா? என் தங்கச்சி தானே கேக்குறான். ஆசைப்பட்டு கேக்குறான். ஆசைப்பட்டு கேக்குறான். தங்கச்சாவல உனக்கு பேர் நின்னுக்கிறியாடா? ஆசைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு. குடிப்பதற்கு பால் வேண்டும்க்கா. பால் கேக்குறானே. டேய், என் தங்கச்சி பால் கேக்குறான். நேரா போ. பால் 2 லிட்டர் வாங்கி 1 லிட்டர் அவங்க நல்லா தொண்டை காய்ச்சி கலக்கு கலக்குன்னு கலக்குடா. கொண்டு வந்துட்டியா? டேய், மொத்தம் சுண்டி போச்சு. நான் என்ன பண்ணுறேன்? சொன்னதை கிளம்பியா? கலந்துடுமா? நல்லா கிளம்பியா? 5 போடு. 5 போடுகிறோம். அக்கா, ஆமா, நாகேஸ்வரத்தை என்னவோ கலந்துட்டியான்னு கேக்குறீங்க. என்னதுக்கா? ஐயோ, சக்கரைக்கு போட்டு கலந்தா? என்ன சக்கரை? நாட்டு சக்கரை. அக்கா, என் மீது உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? சக்கரை குழந்தை நல்லா இருக்கும். உப்பு போட்டு சொன்னீங்களா? ஏய், நல்லா போட்டுருக்கேன். கலரா பருக்க குழந்தை. பாதாம் பிஸ்தாலாம் போட்டுருக்கேன். அவன் என்னடியோ சோ பாருங்க. முந்திரி அழகா போட்டுருக்கேன். ஆமா, எத்தனை லிட்டர் பால் வாங்க சொன்னீங்க? 2 லிட்டர் பால் வாங்கினேன். அதை எவ்வளவு சுண்ட காசு சொன்னீங்க? 1 லிட்டர் அவனே சொன்ன காசுனேன். அப்படியா? அதை விட அதிகமா சொன்ன வச்சிருக்கிறேன். அக்கா, உங்கள் குணத்தில் என் தாயை பார்க்கின்றேன் அக்கா. உங்கள் அன்பிலும் உங்கள் பாசத்திலும் உங்கள் பண்பிலும் என் தந்தையை பார்க்கின்றேன். நான் வணங்கும் தெய்வமாக உங்களை நினைக்கிறேன். அக்கா, உடன் பிறந்த அக்கா கூட இவ்வளவு பாசமாக இருக்க மாட்டாங்க. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்தால் கூட இவ்வளவு உபசரிப்பும் இவ்வளவு அன்பும் எனக்கு கிடைத்திருக்காது. அக்கா, உங்களுக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். தங்கா, அக்கா, இந்தாம்மா பால் குடிச்சிருமா. அக்கா, அக்கா, நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. அக்கா, முதல்ல நீங்க குடிங்களே. ஐயா, எனக்கு பால் குடிச்சு பழக்கம் இல்லை. அம்மா குசுடுமா? அம்மா குசுடு. என்ன வராதுடா எனக்கு. கொஞ்சம் குசுடு. வராதுடா. குத்திடுமா கொஞ்சம். அதுவும் நான் பால் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அக்கா, உங்களுக்கு வேண்டாமா? அக்கா, நான் காலால விர வேலையை கரெக்டால செய்து முடிக்கிறான். நம்ம வானா வரான், போனா போறான். நம்ம எந்த வேலை விட்டாலும் தட்டாம செய்யலாம். பிள்ளை பாவம் காவன். அவனை பார்க்க வச்சுட்டு நம்ம குடிக்க கூடாது. அது பாவம். அவன் குடிக்கிட்டு நாகேஷே. ஏமா ஏங்க வாழையம்மா. சரி ஒரு பீஸ்லாம் போயிருக்குதேம்மா. டேய், நான் அப்படினா பேதி ஆயிருக்குதுமா 4 நாளா. அதோட வேண்டாம். உடல்நிலை சரியில்லையா? உங்க இருவருக்கு வேண்டாம், நானே குடிக்கட்டுமா? பாலை குடிச்சிட்டேன். என்னம்மா? உரைக்க வருவது போல நீங்க அமர்ந்து கொள்ளுங்க. உங்கள் மடி மீது நான் தலை சாய்ந்து உரைகிறேன்க்கா. ஒரு நாள் என்ன போடா ஒரு மாதிரி. டேய், நான் நினைச்சது நடக்கணும். ஆமாமா. இழுத்து சாப்பிட்டா தருவேன்.
ஏய் சொல்லிட்டு கத்து. நடந்தது நான் எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால தான் சொல்லணும். என்னங்க நடந்தது நான் சொல்ல முடியாதுங்க. நீங்களே பாருங்க உள்ள போய் நான் பார்க்கணுமா? ஏண்டி அரண்மனையில எல்லாம் நிம்மதியா வேலை செய்ய முடியுதா? உள்ள என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன சத்தியவதி சத்தியமா படுத்து உறங்குவா. இருக்கிற வேலையை உன்னால செய்ய முடியாதா? இருக்கிற வேலையை நான் செய்யறேன். சாரி ஒரு வீட்டு வேலை இல்லை, 10 வீட்டு வேலையோட நான் செய்யறேன். என் தங்கச்சி சத்தியவதி செய்யறேன். நீ போய் பாக்குறேன். பொட்டி வச்ச காரணத்தை புனிஞ்சிக்கராசா விட்டு போனா உதிர்ந்து போகு வாசன ரோசா விட்டு போனா உதிர்ந்து போகு வாசன ரோசா பொட்டி வச்ச காரணத்தை புரிஞ்சுக்கராசா விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசன ரோசா
நெத்தியிலே நெத்தியிலே ஒட்டி வச்ச காரணத்தை புரிஞ்சிக்க ராசா விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசனை ரோசா விட்டு போனா உதிர்ந்து போகும் வாசனை ரோசா என்னை சாட்டை கட்டி வேட்டையாட வேண்டாமத்தான் ஒரு பாவமும் அறியாத பாவியத்தான் நான் பாவியத்தான் எனக்கு வாழ்வழித்த தெய்வம் அத்தான் நீங்கள் தெய்வமத்தான் தாய் தந்தையடாது இல்லாதவனுக்கு வாழ்வழித்த தெய்வம் உங்களுக்கு நான் துரோகம் செய்வேனாத்தான் என் வார்த்தையை நம்புகளத்தான் என் வயிற்றில் வளரும் கல்வி மீது சத்தியமாக சொல்கிறேன் அத்தான் எனக்கும் அந்த பாவிக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை அத்தான் செய்வதெல்லாம் செய்துவிட்டு உத்தவி பத்தி போல் நடிக்கின்றாயா சத்தியவதி கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் நீரை விசாரிப்பது நீயும் ராஜபாண்டியம் உறங்கி கொண்டது என் கண்ணால் நான் பார்த்துவிட்டேன் அவனுக்கு உனக்கு எத்தனை கள்ளக்காடு சொல்லி தொட்டுத்தாலி கட்டிய கணவனுக்கு துரோகத்தை செய்து விட்டாய் என் முகத்தில் விழிக்கக் கூடாது என் முகத்தில் விழிக்கக் கூடாது அந்த கருவு எனக்கு சொன்ன கிடையாது அந்த கருவு எனக்கு சொன்ன கிடையாது அந்த ஒரு நாள் அம்மன் ஆலயத்தில் அம்மனை வழிபடும் நேரத்தில் அந்த ராஜபாண்டி உன்னுடைய கற்பங்களுக்கு தூண்டார் உன்னுடைய உயிரை கொடுத்து உன்னை நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேனே அதுவாறு இந்த உலகத்தில் நான் செய்த பாவம். இந்த உலகத்தில் சொந்த மந்தம் தாய் தந்தை இல்லாத அனாதை உனக்கு வாழ்வு கொடுத்தேனே அதுவாறு நான் செய்த கொட்டுத்தாலி கட்டிய மனைவிக்கு துரோகத்தை செய்தேனே அதுவாறு நான் செய்த பாவம். திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கையில் கட்டுப்பட்டு வாழ்வாய் எனக்கு ஒரு வாரிசு பிறக்கும் என்று மனதில் மனக்கோட்டைகள் கட்டி வைத்திருக்கிறேன் அதுவாறு நான் செய்த பாவம். இந்த உலகமே நீதான் என்று உன்னோடு வாழ்ந்து கொண்டிருந்தேனே அது மாதிரி நான் இனிமேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அந்த கருவு எனக்கு சொந்தம் கிடையாது நடிகை ஒரு விஷயத்துல ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாது நான் சொல்லக்கூடாது அச்சா வலிக்குது அப்படின்னு என்ன சொல்லுவாங்க ஏண்டி தொடர்ந்து நாடகம் போகி பொங்கல் இருந்து தொடர்ந்து நாடகம் ஆடுகிறோம் ஏண்டி ஃபங்க்ஷனுக்கு போலாம் ஒட்டுதா ஒட்டுதியே போய் 1450 ரூபாய் வாங்குறியா அப்ப நோட்டு ஒட்டுதா ஓட்டலன்னு பாக்கல நீ கேக்குற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு போய் சொல்ல முடியும் நம்ம வீட்டுல இருக்கிறது மொத்தம் எத்தனை பேர் நம்ம வீட்டுல இருக்கு 4 பேர் தான் 4 பேர் யார் யாரு நீங்க ஒன்று கேட்டாங்க 2 நான் ஆடா மாடாடி மாமா நான் ஆடா மாடாடியே என் கணவர் ஒன்று என் தங்கை 2 நான் 1 3 உதவாத பப்புனஸ்காரன் உதவாத பப்புனஸ்காரன் யாரு அவனா நம்ம இருக்கிறது 4 பேர் ராஜபாண்டி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தான் ஓடி வந்தா ராஜபாண்டி எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தா அத சொல்லு தங்கச்சி ஓடி வந்தா ஆமா அக்கா பசி எடுக்குதுக்கா பால் சாப்பிடும் போல ஆசை இருக்குது சரி நான் உடனே கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்கு பார்த்தேன் நீ பால் வாங்க போயிட்டு ஆமா அந்த கேப்ல உள்ள நோங்கிட்டான் ராஜபாண்டி ஆமாங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு தெரியாது நீ நிரபராதி நீ நல்லவோ நீ உத்தமி ஒரு புறமணி அந்த காவல்கார போய் எங்க நம்பர் நல்லா உடம்பு காப்பாத்துறதா பச்சைக்கறி மேலிக்கிற உட்கார்ற அப்படின்னு ஏண்டா அரண்மனை காவல்காரன் நீ சொல்ற வேலை செய்யறது யாரு பால் வாங்க யார் போட்டு மாம்பழம் நீ தான் போவேன் நீ ஏன்டா போன சொம்பா நம்ம ஏண்டா நம்ம வீட்டுல இல்லாத சொம்படா எங்க தேடி போடா போட்டுக்கிறாங்க நம்ம ஸ்லாப்ல சரி சொம்பு தேட போகும்போது அம்மா போய் பால் வாங்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படியா கேக்குற கேள்விக்கு பொய் இல்லாத பதில் சொல்லலாம் கண்டிப்பா சொல்லுங்க இல்ல
உனக்கு மாச சம்பளம் எவ்வளவு? 100 ரூபாய். டேய், மாசம் 3000. மாசம் 3000. ஒரு நாளைக்கு எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாய். ஆமா. டேய், ஆ. நான் கேக்குற கேள்வி நீ பதில் சொல்லுடா. ஆ. இன்னைக்கு இருந்து உனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோங்க? 300 ரூபாய். சரிங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய். டேய், ஒரு மாசத்துக்கு சம்பளம் எவ்வளவு ஆச்சு? டக்கு சொல்லுடா, டக்கு இருங்க. சொல்லுடா. சொல்லுடா, சொல்லு. 9000 ஆகுது. ஆ? 9000. 9000. யாரு 9? நூலே இல்ல, அவனை போய் சொல்லுங்க. யார் 9? சம்பளம். என்னமா சொல்ற? அங்கமா சொல்ற? இல்லைங்க. ஏய், பப்பாய். என் முன்னாடி அப்போ இல்ல. ஆ? நான் சொல்லல சார். டேய், இங்க வாங்க. அப்படி என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரியாதுங்க. நீ ஒரு குடும்பஸ்தன். ஆமாங்க. உன்னை நம்பி மனைவி மக்கள் இருக்கிறது. இருக்கிறாங்க. நீ ஒரு நிரபராதி. போடாங்கிறதையா? டேய், போடி. அப்படி என்ன உன் மீது தவறு கிடையாது. தொட்டுத்தான் கண்ணிய மனைவிக்கு எவன் ஒருவன் துரோகம் செய்கிறானோ அவனுக்கெல்லாம் இந்த நிலைமை தான். நீ யாய் சத்தியவதி, தன் கணவனுக்கு துரோகத்தை செய்து விட்டாய். ராஜ பாண்டிக்கு உனக்கும் எத்தனை ஆண்டுகளாக கள்ளக்காது. உண்மையாக சொல்கின்றேன், அந்த கனவு எனக்கு சொந்தபடியாது. இனிமேல் கணவன் மனம் என்ற உறவு முறை இருக்கக்கூடாது. இனிமேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. அது மட்டும் முடியாது, நான் தொட்டுத்தாலி கட்டிய தாலி கழுத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் காலை நான் தாலி அறுத்து விட்டால் இந்நாட்டு மக்கள் என்னை கேவலமாக பேசுவார்கள். இந்நாட்டு தளபதி தொட்டு தாலி கட்டிய மனைவி என்று பாராமல் தாலி அறுத்து விட்டால் தருதல் என்று எடுத்து கூறுவார்கள். எனக்கு தேவை என் நாட்டு மக்கள், எனக்கு தேவை என்னுடைய மனைவி. இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, ஆடை ஆவரம் இருக்கக்கூடாது. நான் தொட்டு தாலி கட்டிய தாலி இருக்கக்கூடாது. யாய் பொன்கொடி செல்லம், இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் என் பத்திரி தெய்வமே உன்ன மாரி வருமா? செல்லம், கண்டிப்பா என்ன மாதிரி ஆள் கிடைக்க மாட்டாங்க. உனக்கு செய்த துரோகத்திற்கு இந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். இப்படிப்பட்ட தாசி, இப்படிப்பட்ட வியாதி,